அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ் நேற்று நடந்தது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது பள்ளி பாடப்புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டனர், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2, 3, 4, 1 கொடுத்துருக்கோம். அதாவது வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர், கொழுந்து நட்டனர் அப்படின்றது சினையாகு பெயர், பொழுது சாய்ந்தது அப்படின்றது காலவாகு பெயர், கார் பெய்தது அப்படின்றது பண்பாகு பெயர். ரைட்டா? கார்னால் கருமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது அந்த வண்ணத்தை குறிக்கிறதுனால பண்பாகு பெயர்னு சொல்கிறோம். சரி, ஓகே. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th சிறப்புத்தமிழ், அதாவது ஓல்டு சிறப்புத்தமிழ். அதை பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா ஓல்டு புக்கு சிறப்புத்தமிழ் 12ஆம் வகுப்பு ஓல்டு சிறப்புத்தமிழ். ரைட்டா? அதில் பார்த்தீங்கன்னா இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஆகுபெயர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டிலே சொல்லலாம் மல்லிகை, வகுப்பு, பொழுது, கொழுந்து, கார் அப்படின்னு இருக்குது. பட் இருந்தாலும் கொஷினில் இருக்குது இல்லையா, அதே மாதிரி வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு கொஞ்சம் ஒரு பேஜ் வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். வகுப்பு கலைந்தது இடவாகு பெயர், பொழுது சாய்ந்தது காலவாகு பெயர், கொழுந்து நட்டனர் சினையாகு பெயர், கார் பெய்தது பண்பாகு பெயர் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா. ஸோ அப்படியே இந்த எடுத்துக்காட்டு தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொறுத்துக்குவாக சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இது 12th சிறப்புத்தமிழில் இருக்குது. ரைட்டா? பேஜ் நம்பர் வேணால் கூட உங்களுக்கு காட்டுறதுங்க. பாருங்கள், 216 மேலே இருக்குது, 217 இருக்குது. ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பொருளாக பேர் என்ன, இடவாக பேர் என்ன, காலவாக பேர் என்ன, இதுக்கு விளக்கமே கொடுத்துருப்பாங்க. மல்லிகை சூடிலாம் என்ன பாருங்கள். வகுப்பு கலைந்தது, வகுப்பு கலைந்தது என்னும் வாக்கியத்தில் வகுப்பு என்பது இடப்பெயர். அந்த இடத்தில் கல்வி கற்கும் மாணவரை குறிப்பதாக வாக்கியத்தில் பொருள்படுகிறது. இங்கு வகுப்பு என்னும் இடப்பெயர் அதனோடு தொடர்புடைய மாணவரை குறித்தமையால் இது இடவாகு பெயர் ஆயிற்றுன்னு விளக்கமும் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே அப்படி தான். பொழுது, சினையாகு பெயர், அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ இங்கே தான் கேட்டிருக்காங்க. ஆகுபெயரில் 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஒன்று எடுத்துக்காட்டில் கேட்டிருக்கா, இன்னொன்று இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவனாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ நீங்கள் 12th சிறப்புத்தமிழ் ஓல்டு புக்கு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ இதில் ரொம்ப ஓல்டு புக்கு நிறைய படிக்க வேண்டியதில்லை. இப்போ புது சிலபஸ் படி நம்ம இலக்கணத்தை தான் அதிகப்படியான கேள்விகள் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இலக்கணம் மட்டுமாவது ஓல்டு புக்கில் படிச்சுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஃப்ரண்ட் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா வாழ்த்து, அற இலக்கியம், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், மறுமலர்ச்சி பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம படிக்க வேணும்னு அவசியம் இல்லை. உரைநடை, இந்த இலக்கணம் கொடுத்துருக்காங்க இல்லையா பாருங்க, இதை மட்டுமாவது ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஆகுபெயர் இதில் தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ 215 ஒரு 58 பேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட்டா? ஒரு கம்மியாக தான் இருக்குது. 15னா ஸோ இதில் உங்களுக்கு 35 வருது, அதில் ஒரு 8 வருது, ஒரு 40 பக்கம்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ஒரு 40 பேஜ் தான் இருக்குது சிறப்புத்தமிழில். இந்த இலக்கணத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இலக்கணம் மட்டும் படிக்கும்போது இதை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ ஒரு கொஷின் இருந்தாலும் அந்த 2 கொஷின் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் குரூப் 2A மெயின்ஸில் நடந்த கேள்விகள் தேடி பார்த்தா, அதாவது பார்க்கும்போது நமக்கு அந்த கொஸ்டின் எங்கே இருக்குதுன்னு தெரியல ஒரு சிலதெல்லாம். ஆனால் அதை தேடி பார்த்தா நியூ புக்கில் இல்லை என்றாலும் அது ஓல்டு புக்கில், அது மாதிரி சிறப்புத்தமிழ் ஓல்டு புக்கெலாம் இருக்குது. பள்ளி பாடத்தில் தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பழைய புக்கில் நிறைய அட்வான்ஸாக கொஞ்சம் இன்னரில் போய் எடுத்ததுனால நமக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு சில கேள்விகள் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டிருக்கேன். மற்றது எல்லாமே பள்ளி பாட புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, நன்றி, வணக்கம்.